பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலுமாய் பதிலை தேடி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். 1-2-2026 ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் முடிவு மற்றும் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் துவக்கம் 10 கேள்விகளுக்கான பதில்கள். முதலாம் கேள்விக்கான பதில், தேசத்தின் நீளத்திலும் அகலத்திலும். 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். முதலாம் கேள்விக்கான பதில், தேசத்தின் நீளத்திலும் அகலத்திலும். 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இரண்டாம் கேள்விக்கான பதில், பலிபீடம். 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இரண்டாம் கேள்விக்கான பதில், பலிபீடம். 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மூன்றாம் கேள்விக்கான பதில், திதியா. 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மூன்றாம் கேள்விக்கான பதில், திதியா. 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான்காம் கேள்விக்கான பதில், உப்புக்கடல். 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான்காம் கேள்விக்கான பதில், உப்புக்கடல். 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஐந்தாம் கேள்விக்கான பதில், சித்தீம் பள்ளத்தாக்கு. 14ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். ஐந்தாம் கேள்விக்கான பதில், சித்தீம் பள்ளத்தாக்கு. 14ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். ஆறாம் கேள்விக்கான பதில், 4 ராஜாக்கள். 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆறாம் கேள்விக்கான பதில், 4 ராஜாக்கள். 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏழாம் கேள்விக்கான பதில், சித்தீம் பள்ளத்தாக்கு. 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏழாம் கேள்விக்கான பதில், சித்தீம் பள்ளத்தாக்கு. 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எட்டாம் கேள்விக்கான பதில், மம்ரே என்னும் சமபூமியில். 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எட்டாம் கேள்விக்கான பதில், மம்ரே என்னும் சமபூமியில். 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒன்பதாம் கேள்விக்கான பதில், லோத்து. 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒன்பதாம் கேள்விக்கான பதில், லோத்து. 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 10ஆம் கேள்விக்கான பதில், 318. 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 10ஆம் கேள்விக்கான பதில், 318. 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 4-2-2026 மத்தேயு 8ஆம் அதிகாரம் தொடர்ச்சி 10 கேள்விகளுக்கான பதில்கள். முதலாம் கேள்விக்கான பதில், மோசே. 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். முதலாம் கேள்விக்கான பதில், மோசே. 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இரண்டாம் கேள்விக்கான பதில், 100க்கு அதிபதி. 8ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். இரண்டாம் கேள்விக்கான பதில், 100க்கு அதிபதி. 8ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். மூன்றாம் கேள்விக்கான பதில், திமிர்வாதம். 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மூன்றாம் கேள்விக்கான பதில், திமிர்வாதம். 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான்காம் கேள்விக்கான பதில், 100க்கு அதிபதி. 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான்காம் கேள்விக்கான பதில், 100க்கு அதிபதி. 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஐந்தாம் கேள்விக்கான பதில், 100க்கு அதிபதி. 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஐந்தாம் கேள்விக்கான பதில், 100க்கு அதிபதி. 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆறாம் கேள்விக்கான பதில், இஸ்ரவேலர். 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆறாம் கேள்விக்கான பதில், இஸ்ரவேலர். 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏழாம் கேள்விக்கான பதில், பரலோக ராஜ்யம். 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏழாம் கேள்விக்கான பதில், பரலோக ராஜ்யம். 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 8ஆம் கேள்விக்கான பதில், ராஜ்யத்தின் புத்திரர். 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 8ஆம் கேள்விக்கான பதில், ராஜ்யத்தின் புத்திரர். 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 9ஆம் கேள்விக்கான பதில், 100க்கு அதிபதி. 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 9ஆம் கேள்விக்கான பதில், 100க்கு அதிபதி. 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 10ஆம் கேள்விக்கான பதில், பேதுரு. 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 10ஆம் கேள்விக்கான பதில், பேதுரு. 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிரியமானவர்களே, 1-2-2026 ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் முடிவு மற்றும் 14ஆம் அதிகாரம் துவக்கம் மற்றும் 4-2-2026 மத்தேயு 8ஆம் அதிகாரம் தொடர்ச்சி 10-20 கேள்விகளுக்கான பதில்கள் இவைகளே. பதிலை தேடியில் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமேன்.